ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் குருமா குழம்பு, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரசம், தயிர். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பாவக்காயும் கத்திரிக்காயும் போட்டு தொக்கு செஞ்சுருக்கேன். தொக்கு செஞ்சிங்கன்னா சாதத்துலேயே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், கசப்பே தெரியாது. இல்லாத பாவக்காய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி ரெடி பண்ணதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். தொக்கு சேர்த்து கத்திரிக்காயும் பாவக்காயும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். வானலில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வச்சுருக்க பாவக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காயை 2 பக்கமும் 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கின அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டும், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை போகிற வரல வெயிட் பண்ணலாம். ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பழம் காரம்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு பாவக்காய் கசப்பே தெரியாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கசப்பு இல்லாத பாவக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.